நம்முடைய மதிமுக தரப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டின் புதிய துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அமைச்சரவையில் 4 பேர், திரு செந்தில் பாலாஜி, நாசர் உள்ளிட்ட மேலும் 2 வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? குறிப்பாக நம்முடைய அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. அதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கின்றது. நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம். ஏனென்றால் அவருடைய ஒரு அமைச்சராக கடந்த 3 ஆண்டுகளாக விளையாட்டுத்துறை மட்டும் கிடையாது, ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், சிறப்பு திட்டங்களை அமல்படுத்துவதில் அதற்குண்டான அவருடைய பங்களிப்பு தமிழ்நாடு அரசு கடந்த 3 வருடங்களாக நிறைவேற்றிய அந்த மக்களுக்கான அந்த சிறப்பு திட்டங்கள் மக்களுக்கு எவ்வாறு அது சென்றடைந்தது, சிறப்பான முறையில் அதை நிறைவேற்றினார்களா என்ற அவருடைய அது குறித்த அவருடைய பணி அளப்பரியது. அவருக்கு இந்த துணை முதல்வர் பதவி அவருக்கு மட்டுமல்ல, அவர் சார்ந்த இயக்கத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு அது பயன்பெறும், தமிழகம் பயன்பெறும் என்ற இதோடு கருத்தோடு நாங்கள் இந்த அவருக்கு அளிக்கப்பட்டதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் அதை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்னும் தேர்தலுக்கு 14-15 மாதங்கள் தான் இருக்கு. இந்த சூழலில் நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படின்றது தேர்தல் அரசியலுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சகோதரர் உதயநிதி பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு இளம் அமைச்சராக சிறப்பாக செயல்படுகிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு, நீங்க துணை முதல்வர் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த அரசாங்கம் இனிய சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய நல்ல இந்த புதிய திட்டங்கள் மக்களை கவர்ற மாதிரி, மக்கள் பயன்படுற மாதிரி, எளிய மக்கள் பயன்படுற மாதிரி நிறைய திட்டங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. ஆனா அந்த திட்டங்கள் மக்களுக்கு அந்த சிறப்பான முறையில போய் சென்றடைந்ததா என்பதை அதை கவனிக்கிற அந்த இதை அவர் எடுத்திருக்கிறாரு. அதனால இந்த இந்த துணை முதல்வர் பதவின்னா இந்த பதவியை வச்சுக்கிட்டு அந்த தமிழக அரசுக்கு மேற்கொண்டு அதனுடைய மெருகேறும் நாங்க நினைக்கிறோம். நாங்க அதனால அது அவர் சார்ந்த இயக்கமும் அவர் நல்லா சிறப்பா செயல்படுறதுனால இந்த துணை முதல்வர் பதவியை வச்சுட்டு இனியும் நல்லா சிறப்பா செயல்படுவாரு. இந்த தமிழக அரசுக்கு அது சிறப்பா செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க நன்றி திரு துரை வைகோ. இணைந்து உங்களுடைய பார்வைகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்தீர்கள். இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.